Exercise 1.1 fourth sum அதில் fourth subdivision by taking suitable sets ABC verify the following resultsனு கேட்டிருக்காங்க. நம்மளாவே இந்த செட் ஏபிசிங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம். ஏங்கிறது வந்து 1 2 3 4னு சூஸ் பண்ணிக்கிறேன். பிங்கிறது 3 4 6 7 சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு 5 8 9னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? யூனிவர்சல் செட் எழுதிக்கோங்க. மற்ற இந்த இதே எக்ஸசைஸில் இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்கெலாம் நம்ம யூனிவர்சல் செட் பயன்படுத்தியிருக்க மாட்டோம். இதுக்கு நம்ம பயன்படுத்த தேவைப்படும். ஏன்னா இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்களே, அப்படிங்கும்போது அதை நம்ம யூனிவர்சல் செட்லேருந்து அதை நீக்கிட்டு மீதி எழுதுவோம். அப்போ யூனிவர்சல் செட் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேவா? யூனிவர்சல் செட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த ஏபிசிங்கிற செட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற எல்லா நம்பர்ஸையுமே அதில் ரிப்பீட் ஆகாமல் எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸில் சி மைனஸ் பி மைனஸ் ஏன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளார இருக்கிறத சால்வ் பண்ணலாம். பி மைனஸ் ஏ, பிங்கிறது என்னது? நம்மளுக்கு 3 4 6 7ன்னு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ் ஏ, ஏங்கிறது இந்த செட். ஓகேவா? 1 2 3 4. இப்போ என்ன செய்யணும்? பியிலேருந்து ஏ மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே பியில் இருக்கு இல்லையா நம்பர்ஸு, அது எதெல்லாம் ஏல இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. 3 இருக்கா? இங்கேயும் 3 இருக்குது. 1 2ங்கிறது கிடையாது. 4 இருக்கா? இங்கேயும் 4 இருக்குது. அப்போ 3 4 3 4 ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. அதை நீக்கிட்டு பியில் இருக்கிறத மட்டும் எழுதணும். ஓகேவா? மீதி இருக்கிற எல்லா நம்பர்ஸும் எழுதிடக்கூடாது. என்ன செய்யணும்? பி மைனஸ் ஏங்கும்போது பியிலேருந்து ஏ மைனஸ் பண்ணிவிட்டு பியில் மீதி என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கணும். பியில் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? அதான் பி மைனஸ் ஏ. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? சி மைனஸ் பி மைனஸ் ஏ. ஓகேவா? சிங்கிறது என்னது? 5 8 9. ஓகேவா? 5 8 9 மைனஸ் பி மைனஸ் ஏங்கிறது நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 6 7. ஓகேவா? இப்போது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி எழுதணும். இதில் 6 7 இருக்குது. இங்கே 6 7 இருக்கான்னு பாருங்கள். இல்லை. அப்போ எதுவுமே மைனஸ் பண்ணல, எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த செட்டு நம்ம ஃபஸ்ட்டில் என்ன எழுதியிருக்கோம் இல்லையா, சி இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி எழுதிக்கணும். அதாவது இப்போ 5 மைனஸ் 0 அப்படின்னா என்ன நம்ம எழுதுவோம் நார்மலாக அரித்மெட்டிக்கில்? 5 மைனஸ் 0ங்கிறது 5. ஓகேவா? 0 மைனஸ் பண்ணுறோம், எதுவுமே மைனஸ் ஆகாது. அப்படியே 5 எடுத்து எழுதுகிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். இது 2 செட்ஸை மைனஸ் பண்ணுறோம். இதில் இருக்கிற நம்பர்ஸ் அதில் இல்லை அப்படின்னா இதை விட்டுட்டு மீதி அதை அப்படியே எடுத்து என்ன செஞ்சிடணும்? எழுதிடணும். ஓகேவா? 5 8 9ல் எந்த குறையும் இல்லாமல் அப்படியே அந்த செட்டை அப்படியே எடுத்து எழுதிடும். ஏன்னா எந்த நம்பர்ஸுமே காமனாக இல்லாததுனால. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய எல்ஹெச்எஸ். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ்க்கு போயிடலாம். ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுத்துங்க. சி இன்டர்செக்ஷன் ஏ, அதாவது சிலையும் ஏலையும் என்ன காமனாக இருக்கோ அதை எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா? 1 2 3 4ன்னு இருக்குது. இங்கே 5 8 9ன்னு இருக்குது. இப்போது இதில் ரெண்டுத்தில் எதுவுமே காமன் கிடையாது. அப்போ நம்மளுக்கு நல் செட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சி இன்டர்செக்ஷன் பி டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி டேஷுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். பி டேஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பி இருக்கு இல்லையா, இந்த செட்டு பியை இந்த யூனிவர்சல் செட்டோட கம்பேர் பண்ணி இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் இல்லாத மீதி எலமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ பாருங்கள், இங்கே தனியாக எடுத்து எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். பியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 3 4 6 7 இருக்குது இல்லையா. நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த 3 4 6 7 இது போக மீதி என்னென்ன யூனிவர்சல் செட்ஸில் இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன செய்யணும்? எடுத்து எழுதிக்கணும். அதுதான் நம்மளுடைய பி டேஷ். ஓகேவா? அது இல்லாத பி இல்லாத மீதி இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னது தான் நம்மளுக்கு? பி டேஷ். ஓகேவா? 1 2 5 8 9 இது எல்லாமே பி டேஷ்க்குள்ளது. ஓகே, இப்போது நம்ம சி இன்டர்செக்ஷன் பி டேஷ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சி இன்டர்செக்ஷன் பி டேஷ். சிங்கிறது என்னது? இங்கே இருக்குது. ஓகேவா? பி டேஷுங்கிறது இங்கே வச்சுருக்கோம். இதில் ரெண்டுத்துலேயுமே எது காமனாக இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். பாருங்கள், 5 8 9 இருக்குது. இங்கேயும் 5 8 9 இருக்குது. ஓகேவா? அந்த 5 8 9 சேர்த்து எழுதிக்கணும். இங்கே 1 2ங்கிறது காமனாக இல்லை. அப்போ அதை விட்டுட்டு எதில் காமனாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? ரெண்டு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, சி இன்டர்செக்ஷன் ஏ சி இன்டர்செக்ஷன் பி டேஷு, அது ரெண்டுத்துக்கும் யூனியன் போட சொல்கிறாங்க. ஓகேவா? சி இன்டர்செக்ஷன் ஏக்கும் சி இன்டர்செக்ஷன் பி டேஷுக்கும் ஒரு யூனியன். யூனியன் என்னது? கம்பைன் பண்ணி எழுதுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதில் என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது. இதில் என்ன இருக்குது? 5 8 9. இதுலேயே என்ன செய்யணும்? ஜஸ்ட்டு கம்பைன் பண்ணி எழுதணும். இதில் ஒன்றுமே இல்லாததுனால
அப்போ இதில் மட்டும்தானே நம்பர்ஸ் இருக்குது, அதை மட்டும் என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்து எழுதிக்கிறோம். 589 எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், எல்ஹெச்எஸோட ஆன்சர் என்னது 589, ஆர்ஹெச்எஸோட ஆன்சர் என்னது 589. அப்போ LHS is equal to RHS, hence verified. ஓகேவா?